ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்க அவங்க துர்கா காந்தி கார்த்திகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன vlog வந்து பார்க்க போறீங்கன்னா மொட்டை ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் டே vlog தான் வந்து பார்க்க போறீங்க. அந்த vlog-ஓட கண்டினியூ தான். ஒரு வழியாக காலைல ஒரு 3:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. வர வழியில் பட்டி டிங்கரிங் வேலைலாம் வந்து ஒரு நடு ரோட்லேயே பார்த்துட்டோம். ஏங்க நாங்கள்லாம் மூஞ்சி பட்டி டிங்கரிங் பார்த்தோம். இவர் இதே மாதிரி காரை தொடச்சிக்கிட்டு இருந்தாரு. இன்னும் ஃபங்க்ஷன்காரங்களே 1 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க கோயிலுக்கு வரதுக்கு. எதுக்கு நான் 3:30 மணிக்கு என்ன எழுப்பிட்டேன்? நீதான் நான் சொன்ன அப்படியே 4:30 மணிக்கு எந்திரிச்சா போதும். ஜாலியா தூங்கிட்டு இருப்பா அம்மா எழுப்பிட்டாங்க. அம்மா நீங்க எந்திரிக்கிற பேச்சு ரித்திகா தூங்கிட்டு இருந்தாங்க. நீயாச்சும் பரவாயில்ல. நான் 3:30 மணிக்கு அப்பா துர்கா எந்திரி 3:30 மணி ஆயிடுச்சுட்டு எழுப்புறாரு. நான் எந்திரிச்சு அந்நேரத்துக்கு பிளவுஸுக்கு இது பிரிச்சு விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். இந்த பிளவுஸ் வேற போட போட என்ன ஆகுதுன்னா டைட் ஆகுது. தண்ணியில போட போட ஒவ்வொரு நாள் போடுறப்பையும் பிரிச்சு விட்டுட்டே உட்காந்துட்டு இருக்கேன். அவசர அவசரமா கிளம்பி வரேன். அழகா கிளம்பி வந்திருக்கலாம் இந்த இவருனாலதான். இது என்ன ஊருங்க? திருச்செங்கோடா. கோயில் பக்கமா வந்து பாத்தீங்கன்னா வந்தாச்சு. சரி இப்படியே தூங்கு மூஞ்சா போய் அங்க கிளம்புனா நல்லா இருக்காது கோயில்ல. சங்ககிரியா? கார்ல வரவே கிளம்பிட்டேன். இவங்களுக்கு எல்லாம் தலை சீவணும்ல, அதனாலதான் காரை நிறுத்தியாச்சு. கொண்டமா சரி, என்ன மலை அது? சங்ககிரி மலை. சங்ககிரி மலை கீழ இருக்குது. அது குட்டி மலை. குட்டி மலையா அப்படின்னு ஒரு ஊர் இருக்கா? குட்டி ஊர் பேரு. சோபிக்கு மட்டும் தூக்கமே தெளிய மாட்டேங்குதுங்க. குட்டி என்ன தூங்கிட்டே தான் இருக்கா? நின்றுக்கிட்டே தூங்குது. மூஞ்ச கழுவி விட. இங்க இருக்கியா? இந்த இது போட்டு போய் Dress சரி பண்ணிட்டு வந்துறேன். இந்த இங்க வா. இந்தா இது போடு ஃபர்ஸ்ட். ஸ்வீப் கொடுங்க. ஐயோ காடுங்க பாரு ஃபுல்லா சாக்லேட் சாப்பிட்டு வாங்கிட்டு பப்ஸ் சாக்லேட் பாவாடை சாப்பிட்டாவா? நீ தூங்கிட்டு இருக்கறப்போ உனக்கு குணத்து கொடுத்து நீ தூங்கிட்டே வேணான்னு சொன்ன. நான் சொன்னேன். நம்ம வேணாம்லாம் சொல்லல. இந்த பிளேத கூட கொட்டுனுச்சு. ஏய் நீங்க தானங்க சொன்னீங்க. இந்த பிளேத நீ அக்காட்ட கொடுக்கலையா? அம்மா தான் வேணாம்ங்கறாங்க. அம்மாவுக்கு வேணா, அக்கா கொடுத்தாங்க உனக்கு கொடுக்க சொன்னானே. ஓடு மாத்தி இருக்கலாங்க அந்த ஜிமிக்கி கம்மல். மறந்துட்டேன். இதோட சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாரு பாருங்க. நல்லா இருக்கு. இதா அந்த என்னோட கவரிங் ஆர ஒரு முள்ளு ஆரம்பிச்சு வச்சிருந்தல, அதை போடணும்னு நினைச்சேன். அதுவும் போடல. சரி பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் நாளைக்கு தாங்கறியா? நல்லா இருக்கு. அதை சொல்லு. நல்லா தான் இருக்கு. இல்ல அந்த வார்த்தை சொல்லு. அந்த வார்த்தை சொல்லுங்க. அழகா தான் இருக்கு. அழகா தான் இருக்கு. நான் அழகா இல்லையாங்க? அழகா தான் இருக்கு. அந்த பயம். இதுல ஒரு டயலாக் சொல்லுவாரு. கேளுங்க கேளுங்க. அழகா இல்லைன்னா எனக்கு எப்படி பொண்டாட்டியா இருக்க முடியும்? நானா இப்படியா இதே தான் சொல்லுவாரு. நான் அழகா இருக்குன்னு கேட்டா நீ அழகா எல்லாம் எனக்கு பொண்டாட்டி ஆக முடியுமா அப்படின்ட்டு. உண்மையா இல்லையா? உண்மைதான். போற வழியில ஏய் சில்லி சிக்கன் எப்படி வச்சிருப்பாங்க. போற வழியில டிஃபன் சாப்பிடலாமான்னு யோசிச்சோம். ஃபைனலாக கம்மங்கூழ் வந்து குடிக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. பரவாயில்ல பரவாயில்ல. வெயிலுக்கு நல்லா இருக்கும்லம்மா குளுக்குளோன்னு. வெங்காயம் வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க. சோபி போ. நீ சாப்பிட்டா கொஞ்சம் தாங்குங்க வயிற்றுக்கு. கோயிலுக்கு போகிறதுக்குள்ள ஏன்னா அவங்க வர்றதுக்கு லேட்டு. இப்போ தான் ஃபோன் பண்ணோம்ல, அதனால தான் நம்ம லேட்டாக போயிட்டுருக்கோம். இன்னும் 1 hour ஆகுமாங்க? இல்லைங்க அவங்க வர்றதுக்கு சோபி குடிச்ச பாதி கம்மங்களும் நாங்கள் குடிக்கலாம். எங்கே போனாலும் இவங்க தின்னுட்டு வைக்கிறது ஏற்று நமக்குன்னு ஒரு டேஸ்ட் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஓடுறதுனால தான் பிடிக்குது. இல்லைன்னா கரெக்டாக இருக்கும். கம்மங்கூழு மிளகாத்தூள் போட்டு வச்சுக்கிது. மாங்காய் என்ன டேஸ்ட்டு. நீயே சாப்பிட முடியாத இன்னும் வெங்காயத்தையே தான் திம்பாரு. சின்ன வெங்காயம் நல்லா. சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் ஒரே ரெண்டுமே வெங்காயம் தானப்பா. ஓய் நாங்க தான் இது கூழ் குடிச்சிட்டு வந்தோம். எங்க நீங்க உட்கார்ந்துக்கோங்க. இங்க பாரு மொட்டை பாப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பிள்ளை சமாதானம் படுத்துறது கை சுப்பி. சரி சரி சரி. அவ்வளவுதான். நம்ம மூஞ்சி பார்த்தா மட்டும் தான் வச்சிருக்கு. ஆமா இந்த ட்ரெஸ் உனக்கு குத்துலையா? சாப்பிட்டா இருக்கா? நேற்றுக்கு நாங்கள் தேடுன்னு தேடணும்.
பிரதன்யா கோயிலுக்கு வந்தாச்சு. பிரதன்யாங்கிறது பாப்பா பேர். நான் சொன்னேன்ல முழுக்கு முழுக்கு ஜப்பா பாப்பா மாதிரி இருக்குது. ஜப்பான் பாப்பா. ஜப்பானா சைனாவான்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அக்கா மட்டும் தான் அழுவாங்க. எங்க பாப்பா அதுக்கு மேலே அவ்வளோ பேர் அந்த பிள்ளை நான் தான் சொன்னேன்ல அழுதுட்டு அந்த பிள்ளை விரல வச்சு சப்பிட்டு சமாதானப்படுத்திக்குது. பிரதன்யா 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 11 மாசம் ஆகுதுன்னா எல்லாமே புரியும். பிரதன்யா கை சூப்பி பிள்ளையா நீயே துளுண்டுதான் இருக்கு. அக்கா கிட்ட போ. அக்கா ஒன்று ரொம்ப பிரதன்யா சிரிப்பு வந்துருச்சு. அவங்க மாமா கிட்ட மட்டும்தான் இருக்கு. எத்தனை நாள் நீ வந்து பழகுனா? ஒரே ஒரு நாள் தானே தூக்கி வச்ச. பிறந்தப்போ ஒரு தடவை, அப்புறம் இடையில இப்போ ஒரு தடவை வந்து இல்லைங்க. இது 3ஆவது தடவை. ஆனால் நான் பிறந்த அன்னைக்கு மட்டும்தான் வந்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் இங்கே பார்க்குறேன். பிரதன்யா யாருமா நீ யார்கிட்ட பேசாதம்மா? சரி உங்கள் மாமாட்டே பேசுமா. நீ யார்கிட்ட பேசாதா? ஜாலி 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 மொட்டை அடிக்கிறப்ப என்ன கற்று போதோ தெரியலமா. சரி அவ்வளோதான் பொங்கல் வச்சு வாங்க. எங்க தம்பி வீட்டுல இருக்கா? நீங்க வாழ்ந்தீங்க நான் எப்படி இருக்கீங்க? அப்பா நீங்க ஃபோன் பண்ணா அடிப்பா ராசி பட்டமா. நான் வேலை செய்யல, நான் பாப்பாவை தான் பாத்துக்கிட்டேன். இப்போ திராட்சைக்கு பொங்கலுக்கு மட்டும் இதுக்கு மட்டும் தான் நான் வந்திருக்கேன். வெயில் சுத்தமா வெயில் அடிக்குது. வெள்ளம் எடுத்துட்டு வரேன். அதை என்ன பண்றாங்க? சாமி பண்றாங்களா? போலாமா? இல்ல இல்ல நீ குண்டு நம்ம அங்க போகணும். கோயில்ல பூக்குள்ள இறங்குறப்ப ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு கூழ் வச்சு குடிக்காம நம்ம பொங்கல் வச்சு தின்னுமா. அப்பாவுக்கு மொட்டை அடிச்சாச்சு, அம்மாவுக்கு பூமுடி, அப்பா வந்து மொட்டை. ஏங்க பாலப்பா மடியில் உட்காருவீங்க. என்னடா மொத்தமா மறைச்சா? இப்பதான் விசேஷம் எதுவும் நடந்துச்சா? சாமி வெளியே வச்சிருக்காங்க. மொட்டை அடிச்சாச்சு. மொட்டை அடிச்சு அழுது கடைசியாக பிள்ளைங்க ரம்யா கண்ணா கடைசியாக புள்ள வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிருச்சு. அதனால் கொஞ்சம் தான் கிளிப் எடுக்க முடிஞ்சுட்டு எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டாங்க. சூப்பராக இருக்குது பாப்பா. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. தெய்வம் தான் செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப நேரம் செலக்ட் பண்ணோம். குட்டி பாப்பாவுக்கு தோடு எடுத்து காது ஊற்ற போகிறோம். இப்போ எப்படி கத்துதுன்றதை பார்க்கலாம். ஆனால் அவங்க தொங்குற மாதிரி என்ன சொல்கிறாங்கண்ணா, மேலே இருக்கிறத மட்டும் இருக்கிற மாதிரி கொடுங்க. அந்த மாதிரி காது குத்துறப்ப இப்போ எப்படி இப்போ அதே மாதிரி தான் பிடிப்பாங்க. காது குத்துறங்க அந்த ஆசிரியர் தெரியுமா? இங்கே குத்த மாட்டாங்களா? மாடல்ஸ் மட்டும் இதில் வந்து பாரு கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் மட்டும்தான் நான் போகிறோம். மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது. வேஸ்டேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மில்லிகிராமில் தான் வரும். அதாவது 1 கிராம் 60 மில்லிகிராம் தோட்டுக்கு வெறும் 200 மில்லி தான். டோட்டலாக வந்து 17,652 18,180 ரூபாய். அண்ணா உங்கள் பேர், ஃபோன் நம்பர், அட்ரஸ் மட்டும் சொல்லுங்கண்ணா. எவ்வளோ அமௌண்ட்டு? அக்கா 18,180 அக்கா. சரி. 2% முதிர்கூலி, 3% GST, டோட்டலாக 17,750. அந்த பிள்ளைய வாங்கிச்சு இருப்பில் போட்டு 17,750 ரூபாய். பாப்பா உனக்கு தான் கொஞ்சம் தரோம். இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ் ஒரு பாக்ஸ் இருந்தால் ஒன்று கொடுங்களேன். பாப்பா கையில் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கோ. எங்களுக்கு நான் சாமிக்கு வச்சு கொடுத்துருவாங்க. இல்லை வெறும் பாக்ஸ் மட்டும் பாப்பா கைக்கு ஒன்று கொடுங்க. அப்போ தான் அங்கே வாங்க. மொட்டை பிள்ளைக்கு கம்மல் வாங்கியாச்சு. இங்கே காமிங்க. ஜிம்மிக்கு கம்மல் வாங்கியிருக்கோம். ஒரு காது குத்துறதுக்குள்ள நான் இந்த தோடு எடுக்கிறதுக்குள்ள நான் பட்டப்பாடு. காது குத்துடலாமா பிரதன்யா?
காது குத்துறதுக்கு வந்தாச்சு. மொட்டை அடிக்கிறப்பவே என்ன அல்வா செலுத்துச்சு இந்த பிள்ளை. பிரதன்யா ஆடி காமிங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல ஆட போற டான்ஸ் வேற. நீ வந்து செத்த பண்ணிட்டேன். நான் கார் ஏறி பார்த்துருந்தேன். போயிட்டு அழுதுட்டே